கடந்த சில நாட்களாக மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் சிக்கந்தர் மலை தர்கா விவகாரத்தை முன்வைத்து பதட்டத்தை தூண்டக்கூடிய வேலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருவது தமிழ்நாட்டு மக்களை கவலை கொள்ள செய்தது. இந்த நிலையில் வழக்கமான தமிழ்நாட்டின் சகோதரத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடும் தமிழ்நாடு என்பது வட இந்திய மாநிலங்களை போன்ற ஒரு பதட்டத்துக்குரிய மாநிலம் அல்ல என்பதை நிரூபிக்கும் முகமாகவும் இன்றைய தினம் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய ஒருங்கிணைப்பில் சர்வ மத குழுவினர் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்களை சந்தித்து இது குறித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த சர்வ மத குழுவில் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்குடத்துறை நிறுவனர் ஐயா திருவடிக்குடில் சுவாமிகள், ஐஎம்ஐ பேராயத்துடைய பிரதம பேராயர் திரு கடகசபை சேவியர், தென்னிந்திய பௌத்த கூட்டமைப்புடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு பிக்கு மௌரியா புத்தா, சென்னை அண்ணா சாலை தர்காவுடைய மூத்த ட்ரஸ்டி சையத் மன்சூர்தீன் ஆகியோர் கொண்ட குழு தலைமைச் செயலாளர் அவர்களை சந்தித்து இது குறித்து பேசினோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், வக்பு வாரிய எல்லைக்குள் உட்பட்ட அந்த இடத்தில் தர்காவுடைய வழக்கமான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இடத்தில் கோயிலுடைய வழக்கமான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். பாரம்பரியமாக அங்கு எதுவெல்லாம் ஆன்மீக ரீதியாக நடைபெற்று வந்ததோ அவற்றுக்கு இடையூறு இல்லாமல் அந்த பணிகள் நடைபெற உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இது தொடர்பாக ஒரு சமாதான குழுவை தமிழ்நாடு அரசு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தலைமைச் செயலாளரிடம் வலியுறுத்தினோம். அந்த குழுவில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த அரசியல் சார்பற்ற ஆன்மீக தலைவர்கள் இடம்பெற வேண்டும். கூடுதலாக ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, ஒரு வணிகர் சங்கத்துடைய தலைவர், ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் ஆகியோரை கொண்ட நபர்களையும் அந்த குழுவிலே உள்ளடக்குங்கள் என்று தலைமைச் செயலாளரிடம் நாங்கள் எடுத்து எம்பினோம். உண்மையிலேயே தலைமைச் செயலாளர் அவர்கள் எங்களுடைய இந்த சர்வ மத குழுவுடைய இந்த கோரிக்கையை மனமாற பரிசீலித்து உடனடியாக இதை முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன், நல்ல முயற்சி என்று வரவேற்றார். பதற்றமான ஒரு சூழலில் மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தையும் நம்பிக்கையையும் அமைதியும் ஏற்படுத்துவதற்காக இந்த குழுவின் சார்பில் இன்றைய சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். எங்களுடைய முயற்சி என்பது அரசியல் சார்பற்றது, மனிதாபிமானம் மற்றும் சமூக நல்லிணக்கம் சார்ந்தது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். விரைவாக அரசு சமாதான குழுவை அமைக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே முன்பு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் நடைபெற்ற போது அந்த நேரத்தில் மரியாதைக்குரிய குன்றக்குடி அடிகளார் தலைமையில் இப்படிப்பட்ட ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழு ஒரு சமாதான முயற்சியில் எடுத்ததால் பதற்றத்தை தணித்தது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்த மக்களும் ஏனைய ஒடுக்கப்பட்ட மக்களும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒற்றுமைக்கு பழுது ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இன்றைய சந்திப்புடைய நோக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.